திமுக ஆட்சிக்கு வந்தவொடனே அதாவது அதை பற்றியோ திமுக ஆட்சியை பற்றியோ திமுக நபர்களை பற்றியோ இல்லை திமுகவுடைய வாரிசுகள் பற்றியோ யாரும் குறை கூறினால் அந்த நபர்கள் மேற்கொண்டு 2 விதமான விஷயங்கள் இருக்கும். ஒன்று வழக்கு பாயும், இன்னொன்று அவர்கள் மீது ஏதாவது ஒரு அடையாளம் தெரியாத நபரால் தாக்குதல் நடத்தப்படும். இது வாடிக்கையான விஷயம். உதாரணத்துக்கு சொல்லலாம், தாகிருஷ்ணன் கொலையிலிருந்து வரிசையாக சொல்லலாம். இன்றைக்கி குவாரி வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நெல்லையில் நடந்திருக்கு. இது நான் சொல்லலை, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதே நேரத்தில் சமூக ஆர்வலரும் இதே குற்றச்சாட்டு சொன்னாங்க. திமுக ஆட்சியில் யாரும் அவர்களை குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னால் அவர்கள் தடி எடுத்து இந்த நாள்காரில் மாறுவார்கள் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷயம் நெல்லையில் நடந்துக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு கான்ட்ராக்டர் மட்டும் இல்லாமல் சமூக ஆர்வலர் இருக்கார். அவர் பேர் பார்த்திங்கன்னா பெர்டின் ராய்ன்ற பேர். இவர் என்ன பண்ணார், இவர் அவர் நெல்லை ஜங்ஷனில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் முறையற்ற கட்டணங்கள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அது தொடர்பான தகவல்களையும், மேலும் பாளை மார்க்கெட்டில் அதில் இருக்க முறையற்ற கட்டணங்கள் மாநகராட்சி கூட்டத்தில் எந்த ஒரு அனுமதி வாங்காமல் கட்டணம் கட்டியிருக்காங்க. இது தொடர்பாக தகவல் உரிமை சட்டம் மூலமாக பெறப்பட்டு அந்த தகவலை வச்சு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா நேற்று காலை ஒரு வெளில போன்ற நேரத்தில் அவர் மர்ம நபர்களால் அறுவலால் வெட்டப்பட்டு இன்றைக்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இப்போ பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு திமுக பற்றியோ இல்லை திமுக பற்றி எது சொன்னாலும் குண்டர்கள் தாக்கப்படுவதுன்றது வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மக்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயமே அல்ல. ஏன்னா ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொடர் கதையில் இது ஒரு கதையாகத்தான் பார்க்கப்பட வேண்டியிருக்கு. ஏற்கனவே மணல் கடத்தலை தடுப்பதற்காக மணல் கடத்தல்காரர்களை பிடித்து விஏஓ மீது அவருடைய அலுவலகத்திலேயே போய் சென்று வெட்டினார்கள்ங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் அவரை வெட்டுவதற்கு முன்னாக காவல் நிலையத்துக்கு அவர்கள் சென்று வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது அந்த லெவலில் தான் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு யாராவது மணல் கடத்தலையோ இல்லை குவாரி கடத்தலையோ இன்னைக்கு தடுப்பதற்காகவோ இல்லை அதற்கு சம்பந்தமாகவோ அழைக்கப்படுவதாகவோ இருந்தால் அவர்கள் உயிரோடு இருப்பார்களா அப்படிங்கிறதுக்கான நிச்சயம் இன்னைக்கு கிடையாது. அந்த லெவலில் தான் இருக்கு. ஏன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே நாங்கள் ஜெயித்தவுடன் நாங்கள் மணல் கடத்தலுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்துட்டு வந்த ஒரு ஆட்சி. அதனால அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய இதுக்கு நீங்கள் எதிராக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் உங்களை எப்படி உயிரோட விட்டு வைப்பார்கள்? அதை தான் இன்னைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதே போல இன்னைக்கு பாருங்க, நெல்லை இந்த ஒரு சம்பவத்துக்கு அவர் இவ்வளோ தூரம் ஒரு தொடர்ச்சியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு போராடி வந்திருக்கிறார். இன்னைக்கு கூட நெல்லை மாநகராட்சியில் என்ன 2 செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அதாவது தார் ரோடு போட்டாங்களாம். ஒரு 3 நாள் கழிச்சு அந்த தார் ரோடை இல்லை வெறும் மண்ணு மட்டும் கல்லாக இருக்கான், ரோடே காணாமா, அப்படியே பேந்து வந்துருச்சு ரோடு அப்படின்றாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த பினாயிலுக்கு 55 லட்சம் அப்படின்னு சொல்லி பில்லு வந்திருக்கு. எப்படி 55 லட்சம் ஆகும்? இது வரைக்கும் 2 லட்சம் 2.5 லட்சம் அப்படின்னு வந்துட்டு இருந்தது. 55 லட்சம் 57 லட்சம் அப்படிங்கிற கணக்கில் எப்படி வரும்? அப்போ எப்படியெல்லாம் நூதனமான முறையில் கொள்ளையடிக்கிறது. இன்னைக்கு இதை தவிர தமிழகத்தில் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் வேறு எதை நம்மால் பார்க்க முடியுது சொல்லுங்கள்? இந்த வந்த அன்னியிலிருந்தே கூட இவங்களுடைய கான்ட்ராக்டர்கள் பண்ணி வச்ச வேலைகள், எப்படி ரோடு போட்டாங்க, என்ன மாதிரி திருவண்ணாமலையில் என்ன பண்ணாங்க, போர்வெல் அந்த பைப்பு குடிநீர் குழாய் எல்லா இடத்துலையும் வெறும் பைப்பு கூட பதிக்கலையே. அந்த பைப்பை தூக்குனா வெறும் அடியில் வெறும் எதுவுமே இல்லாமல் அப்படியே தான் இருந்தது. எப்படி தண்ணி வரும்? அதை ஒருத்தாள் வீடியோ எடுத்து ஆதாரத்தோடு போட்டதுக்காக அவர் மேலே வழக்கு போட்டாங்க. கான்ட்ராக்டர் இவ்வளோ தப்பாக பண்ணியிருக்கானே, எப்படிடா ஊழல் பண்ணானே, எப்படிடா அந்த பைப் இல்லாமல் பண்ணானே, அதை பற்றி அவன் கவலை இல்லை. அதுக்கு தப்பாக பண்ணவன் மேலே வழக்கு இல்லை. யார் முறையிட்டாலும் அவர் மேலே வழக்கு. இது மாதிரி தான் கஞ்சாவை கொண்டு போய் கொடுத்து கஞ்சா புழக்கம் இருக்குன்னு சொன்ன அவர் மேலே வழக்கு போட்ட மாதிரி. ஆமாம், கஞ்சா புழக்கம் எவ்வளோ இருக்கே, அதை என்னைக்கு நீங்கள் அதை சரி பண்ணுவீங்கன்னு போய் ஒருத்த மனு கொடுத்தா அவர் மேலே வழக்கு போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிங்க. இந்த அரசு எப்படி இன்னைக்கு இருக்காங்கங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கணும். சரி, பொங்கல் பரிசு தருவீங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, மக்கள் யாரும் எங்களுக்கு பொங்கல் பரிசு தாங்க அப்படின்னு போய் கேட்கல. நீங்களாக தான் பொங்கல் பரிசு தருவேன்னு சொல்லி அதுக்கான சாமானத்தை எல்லாம் நீங்கள் தான் அறிவிச்சிங்க. ஆனால் அதில் இந்த மாதிரி பள்ளி இருக்கே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போய் கேட்டா அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த வயசானவரை போய் பிடிச்சி நீங்கள் ஜெயிலில் போட்டீங்க. அவன் வழக்கு போட்டதுக்கு அவன் பையன் செத்தே போனான். அதை பற்றி இது வரைக்கும் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? எப்படி விதவிதமான ஊழல்கள் எப்படிலாம்
முட்டையில் அது எப்படி உள்ள கருப்பாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு மையில் தண்ணியில் ஊறி மை உள்ளே போச்சு அப்படின்னு ஒரு கதை. கெட்டுப்போன முட்டைக்கு ஒரு கெட்டு போட்ட 3 முட்டைக்கு ஒரு விளக்கம். எப்படி இந்த ஊழல் யார் செய்கிறார்களோ அந்த ஊழலை இந்த அரசு கண்டுகொள்வதும் இல்லை, அவர்கள் மேற்கு தண்டனை கொடுப்பதும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஊழலை யாராவது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா உடனடியாக அவர்களை கைது செய்திருவது. இதில் வேற இன்னைக்கு என்ன பத்திரிகையாளர்கள் தினமா இன்னைக்கு. ஆமாம், பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி இன்னைக்கு பெருசாக இவர் பேசியிருக்கார், ஸ்டாலின் பேசியிருக்கார். இந்த பாஜக அரசியல் பத்திரிகை சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார். நம்ம என்ன கேட்குறோன்னா, பத்திரிகை சுதந்திரம் விட்டுருங்க, ஏங்க அவன் சொந்தமாக ஒரு 4 லைன் ஃபேஸ்புக்கில் ஏதாவது எழுதினாலே எவனே தெரியாது, எவனோ பாவம் அவனுடைய குமரலில் ஃபேஸ்புக்கில் எழுதினா கூட அவனை பிடிச்சி நீங்கள் அரெஸ்ட் பண்ணி போடுறீங்க. அப்போ இது என்ன மாதிரியான சுதந்திரம்? வெட்டி ஒட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த நபரை நடுராத்திரியில் போய் கைது செய்வீங்க. ஆனால் இது என்ன மாதிரியான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியலை. ஆனால் இன்னைக்கு இதுதான் திராவிட மாடலினுடைய சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத மட்டும் புரியுது. ஏன்னா இவர் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசும்பொழுது நமக்கு என்னெல்லாம் நமக்கும் ஞாபகம் வருதுன்னா, தினகரன் பத்திரிகை எரிப்பு, தினமலர் ஒரு செய்தி வெளியிட்டாங்கிறதுக்காக தினமலரை நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசி தினமலம் அப்படின்னு எல்லாம் எழுதுனது. ஆனால் தினமலர் தப்பாக ஒன்றும் அந்த செய்தி வெளியிடல, என்ன செய்தியோ அந்த செய்தியை தான் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துருந்தாங்க. ஏன்னா அந்த தலைப்பை மட்டும் கொஞ்சம் அவங்க மாற்றி போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த வாட்ஸ்அப்பினுடைய செய்திக்கு இன்றைக்கி அப்படித்தான் ஒரு தலைப்புமே போட முடியாது, வாட்ஸ்அப் செய்தி படித்து பார்த்துருந்தோம்னா. ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, தினமலம்னு நீங்கள் போட்டீங்க. நீங்கள் அந்த கருத்தோடு நீங்கள் மோதலையே. அடுத்ததாக என்னாச்சு, அடுத்து இப்போ பாருங்கள், சவுக்கு சங்கர் இவருக்கெல்லாம் எடுத்து பேசுகிறாரா, இப்போ அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவரோட கருத்துக்கள் நம்ம ஏற்கிறோம் இல்லைன்றது வேறு. உங்களை பற்றி யாராவது ஒரு ஆள் எதிர்ப்பாக ஒரு கருத்து சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவர்கள் நீ கைது செய்யப்படுவார்கள். அதை தான் நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்குறோம். இதில் சிற்றரசு வீட்டுக்குள்ளே போய் விசாரிப்பதற்காக சென்ற பத்திரிகையாளர்கள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க, பாலிமர் செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது. இதெல்லாம் தான் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நினைவுக்கு வருகிறது. அதனால் இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்து ஊழல், இந்த மாதிரியாக அரசுக்கு எதிராக பேசுபவர்களை உடனடியாக அவர்களை கைது செய்வது, அவர்கள் மேலே வன்முறை செய்வது, இதெல்லாம் தொடர்ச்சியாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் கண்டிக்காததுனால இந்த வன்முறைகள் இந்த தமிழகத்தில் இன்னும் தொடரத்தான் போகிறது. இதற்கு விமோசனம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இல்லை. ஏன்னா விஏஓ கொலை நடந்த உடனே ஏதாவது இந்த மாதிரியாக ஒரு வன்முறை நடந்திருக்கிறது, இதை டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையான நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டதா? இல்லையே. மணல் கொள்ளையை பற்றி இடி விசாரிக்க வந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. அப்போ இந்த வன்முறை பண்ணுறவனுக்கெல்லாம் என்ன நினைப்பான் அவன், நமக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்புப்பா, நம்ம கொலை பண்ணாலும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்ம போய் அடிச்சுட்டு வந்தாலும் யாரும் செய்ய மாட்டாங்க, நமக்கு பாதுகாப்பு இந்த கொடுக்க போகிறது யார், இந்த அரசு அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கு இன்னைக்கு தமிழகத்தில் உருவாகிவிட்டது. அதனால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் சீர்கெட்டு அதல பாதாளத்தில் இருக்கிறது என்பதை இது மேலும் ஒரு உதாரணம் இந்த செய்தி.